ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயினில் வந்து எவ்வளவோ நாள் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. பட் ட்ராவல் சேஃப்டியை பற்றி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் சைடெல்லாம் நிற்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் சைடு நின்னீங்க அப்படின்னா அடுத்தது ஸ்டெப்பில் ட்ராவல் பண்ணுவோம்ல, ட்ரெயினில் ஸ்டெப்பில் நின்னெல்லாம் ஒரு சில ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ட்ராவலில் வந்து லைட்டான பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாம் கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதிகமான நீங்கள் வெயிட்லாம் கொண்டு போகிறப்போ அது இழுக்கிறத வந்து கொஞ்சம் டவுன் ஆகுங்க. அப்புறம் வந்து பெக்கர்ஸ், அதாவது பிச்சை எடுக்க வர்றவங்க, அன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட்டெல்லாம் கேட்குறாங்கள, அவங்களெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மறுபடியும் வந்து வேறவங்களையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து, அதாவது இது வந்து ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டி, இந்த கவர்மெண்ட்டோட சொத்து. அதை டேமேஜ் பண்ணுறதோ, உடைக்கிறது, திருடிட்டு போகிறது, ஃபிட்டிங்ஸ் ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்டயோ ட்ரெயின் சப் டிப்போலையோ இல்லைனா இந்த மாதிரி இடத்துல கம்ப்ளைண்ட் புக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் ஏதாவது அன்ஐடென்டிஃபைடாக உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பேக் ஏதாவது கிடந்துச்சு, யாருமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டாஃப் கிட்டேயோ ரயில்வே காண்டாக்ட் நம்பர்லேயோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படி இருக்காங்க. இதெல்லாம் ட்ராவல் சேஃப்டி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெயின் வந்து நம்ம கவர்மெண்ட் சொத்து, நம்ம சொத்து, அதனால் எதையுமே உடைக்கிறது இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாதீங்க. சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டோர் சைட்லாம் நின்னிங்கன்னா அது வந்து நல்ல வெயிட்டான ஒரு பொருள். ஒரு சில டைமில் வந்து காற்றடிச்சுனா கூட தள்ளி விட்டுரும். அதனால் டோரில் வந்து சைடில் நின்று ட்ராவல் பண்ணாதீங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது போக பார்த்திங்கன்னா நைட் டைமில் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டேஷன் வந்தால் மட்டும் அந்த டைமில் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருந்துங்க. ஏன்னா நிறையா தெஃப்டெல்லாம் நடக்குது. அது போக பார்த்திங்கன்னா வெளியே ஃபோனை நீட்டி வீடியோடலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா சைட்லேருந்து அப்படியே கையில் குச்சி எடுத்து அடிச்செல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பர்சனல் அட்வைஸ், இதே எடுத்துக்கங்க. பிடிச்ச யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.